Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இட்லிக்கு சைட் டிஷ்ஷான இந்த உருளைக்கிழங்கு வெள்ளை குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு குருமா ரெசிபி. ஸோ உங்கள் கூட நானும் இதை ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த குருமா செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி போட்டு இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை அந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்துட்டு இதில் சேர்த்திடலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் அல்லது 2 பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு நம்ம தாளிப்புக்கும் சேர்த்திக்க போகிறோம். அதுக்கப்புறம் அரைக்கக்கூடிய பொருள்லேயும் நம்ம பச்சை மிளகாய் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் பழுத்தது, அதை இந்த மாதிரி நல்ல பொடியை நறுக்கி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வந்து குக் ஆகும். இந்த தக்காளி நல்லா வதங்கி இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு தக்காளி வதங்கியிருக்கு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு நான் வந்து கல்லில் சின்ன உரலில் இடித்து எடுத்துருக்குறேன். தண்ணி எதுவும் சேர்க்கலை, அப்படியே வந்துட்டு ஒன்றும் பாதியமாக இடித்து இதில் சேர்த்திக்கலாம். நம்ம இந்த மாதிரி சின்ன உரல்லையோ அல்லது அம்மிலையோ இடித்து சேர்த்தும் போது இதோட வாசனையும் சுவையும் இன்னுமே வந்துட்டு அதிகரிக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சு மசிச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். ரொம்பவும் பொடியாக வந்து மசிச்சிட வேண்டாம், ஓரளவுக்கு பெரிய துண்டுகளாக இருக்கிற மாதிரி மசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 2 பச்சை மிளகாய், 2 இன்ச் சைஸ் பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வெங்காயம் தக்காளி கூட உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி விழுது சேர்த்திக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்திக்கோங்க. நம்ம இதில் தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்திருக்கிறதுனால இது வந்துட்டு ஈஸியாக வந்து கெட்டி ஆயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி ஆட் பண்ண உங்களுக்கு அந்த பக்குவம் தெரியும். கொஞ்சம் அதிகமாக லிக்விடாக ஆட் பண்ணாதான் உங்களுக்கு கொதிச்சு வரும்போது இது திக்காகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அரைச்ச விழுதை சேர்த்துன உடனேவே பார்த்திங்கன்னா குருமாவோட வாசனையே அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த குருமா பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்கட்டும். அதே சமயம் நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் இதில் ஃபைனலாக மல்லியில் தூவி இறக்கிடலாம். அடுப்பை வந்துட்டு லோ டு மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா தேங்காயும் பொட்டுக்கடலையும் சேர்த்திருக்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இப்போது நம்மளுக்கு தேவையான பக்குவத்துக்கு கிடச்சிச்சு. இதில் நம்ம ஃபைனலாக மல்லி இலையை தூவிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மல்லித்தலையை தூவிக்கலாம். நல்லா பொடியே நறுக்குனதாக சேர்த்திக்கோங்க. இந்த கொத்தமல்லி இலையை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குருமா ஒரு கொதி வந்ததும் இதை அடுப்பிலிருந்து நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான உருளைக்கிழங்கு வெள்ளை குருமா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா பார்த்திங்கன்னா
இட்லிக்கு மட்டும் கிடையாது, தக்காளி சாதம், அதாவது நம்ம பிரியாணி மாதிரி செய்வோம் இல்லையா, அந்த தக்காளி சாதம், அதுக்கப்புறம் கோதுமை ரவை, இது எல்லாத்துக்குமே கூட ஒரு நல்ல காம்பினேஷன்னே சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம தக்காளி சாதம், உப்புமா அண்ட் இட்லி இது எல்லாத்துக்குமே இந்த ஒரே குருமாவை நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது நல்லா மேட்ச் ஆகும் அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த வெள்ளை குருமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.